தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். 5 ஆண்டுகள் கழித்து மீண்டும் முதலமைச்சர் ஆகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டப்பேரவை தேர்தல் சூடுபிடித்துள்ளது. இந்த தேர்தலில் திமுகவுக்கு வாழ்வா சாவா என்ற ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. திமுக பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது. கூட்டணியை பலப்படுத்த கூடுதலாக ஒரு சில கட்சிகளை சேர்த்து வருகிறது. பாராளுமன்ற தேர்தலில் தனித்தனியாக கடந்த அதிமுக பாஜக கூட்டணி தற்பொழுது இணைந்துள்ளது. இந்த கூட்டணியில் மேலும் பல சிறிய கட்சிகளை சேர்க்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தமிழக வெற்றி கழகம் களத்தில் நின்று தனியாக வாக்குகளை பிரிக்கிறது. அதுவும் ஆட்சியை பிடிக்க முயற்சி செய்து வருகிறது. ஆனால் தற்போதுள்ள கருத்து கணிப்புகள் அதிமுகவுக்கு சாதகமாக உள்ளன. அதிமுக 210 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பல தொகுதிகளில் அதிமுகவே முன்னணியில் உள்ளதாக கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. திமுக கூட்டணி சற்று பலவீனமாக உள்ளது. அங்கு காங்கிரஸ் இருக்குமா என்ற ஒரு கேள்விக்குறி எழுந்துள்ளது. காங்கிரஸ் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டால் திமுக கூட்டணி புஸ்வானம் என்றுதான் சொல்ல வேண்டும். தற்போதுள்ள சூழ்நிலைப்படியே அதிமுக தான் முன்னிலையில் உள்ளது. வெற்றி பாதையில் அதிமுக சென்று கொண்டிருக்கிறது என்றே சொல்லலாம். 5 ஆண்டுகள் கழித்து எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சர் ஆவதற்குரிய ஒரு வாய்ப்புகள் தென்படுகின்றன. ஆனால் இந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் கருத்து திணிப்புகள் என்றே கூறப்படுகிறது. எது உண்மை என்று சொல்ல முடியாது. வாக்களித்த பின்பு எடுக்கப்படும் கருத்து கணிப்புகள் தான் பொதுவாக உண்மையாக இருக்கும். ஆனால் தற்பொழுது தேர்தலுக்கு முன்பாக எடுக்கப்பட்ட கருத்து கணிப்புகள் கருத்து திணிப்புகளா என்று ஒரு கேள்விக்குறியாக உள்ளது. பொதுவாக தேர்தலுக்கு பிறகு எடுக்கப்பட்ட கருத்து கணிப்புகள் தான் உண்மையாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது.